பகவத்கீதையில் 8வது சாப்டரில் 24வது ஸ்லோகம். அக்னிர் ஜோதிரஹ சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்ம விதோர்ஜனாக. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். கண்ணன் சொல்லின்னு இருக்கார், திரும்பி வரவேண்டியே இல்லாத அர்ச்சிராதி மார்க்கத்தை பற்றி சொல்கிறார். அதாவது சில இடங்கள் அந்த மார்க்கத்து வழியாக செல்றதெல்லாம் பற்றி சொல்ல போகிறார். பூலோகத்தில் ஆத்மா கிளம்புறது இல்லையா, ஜீவாத்மா, அது 101வது நாடியிலேருந்து சூக்ஷ்ம நாடி வழியாக வெளியில் போகிறது. அங்கே தலை உச்சியிலேருந்து போகும். அது போகிறச்சே வெளியில் ஆத்மா போகிறச்சே எந்தெந்த மார்க்கம் வழியாக போகிறதுன்னு தான் இப்போ விளக்குறார். அதுக்கு தான் உத்தராயண மார்க்கம் அல்லது அர்ச்சிராதி மார்க்கம் பேர். யார் இது வழியாக போகிறாளோ அவள் திரும்பி வரமாட்டா. அந்த மார்க்கத்தை பற்றி முதல்ல சொல்கிறார். ஃபஸ்ட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தில் முதல்ல ஆத்மா இறங்கச்சே எங்கே போகும்? முதல்ல ஒளி உலகம், ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். ஸோ வெளிச்சம்னாலே ஒரு நல்ல மார்க்கம் இல்லையா, அது வழியாக முதல்ல போயிடும். அங்கேருந்து ஒளி சொன்னோடனே நமக்கு உயர்ந்த மார்க்கம் தெரிகிறது. அதுங்கேருந்து என்ன பண்ணும்? ஒவ்வொரு இடமா தங்கி ஒவ்வொரு இடமா போகும். ஃபஸ்ட்டு ஒளி உலகம், அதுக்கப்புறம் அகங்கிறார். அகன்னா பகல் பொழுது. நம்ம இங்கே சொல்கிற காலை மாலை இல்லை, அங்கே பகல் பொழுதுக்குன்னு ஒரு தேவதை அந்த உலகத்தில் இருக்கும். பகல் உலக தேவதைன்னு அர்த்தம். இது காலத்தை குறிக்கல. அங்கே இருக்கிற பகல் தேவதை அந்த இடத்து வழியாக போடும். 2வது பகல் தேவதை இடத்துக்கு. 3வது சுக்லம். இந்த 2 பட்சம் இருக்கு இல்லையா, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு. ஸோ வளர்பிறை சுக்லபக்ஷம் உள்ள தேவதை அந்த இடத்து வழியாக போகும். அடுத்து அந்த சுக்ல உலகம். அப்புறம் உத்தராயணம், 6 மாதம் இருக்குல்ல, தையிலேருந்து ஆணி வரைக்கும் உத்தராயணங்கிறோம். அது எல்லாமே என்ன பண்ணும்? அந்தந்த உலக தேவதையை தான் குறிக்கும். உத்தராயண உலக தேவதை அவள் இருக்கிற இடத்து வழியாக அப்படி போகும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் தான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். ஆனால் இதில் உபனிஷத்தில் மற்ற மார்க்கங்களும் சேர்த்து சொல்லியிருக்கு. நம்ம இதை பார்க்கலாம். 5வது சம்வத்சரம், அதாவது ஆண்டு உலகம்னு பேர். அங்கே உள்ள தேவதை அந்த உலகத்தை தாண்டி வாயுலோகம். வாயுலோகத்துக்கு அப்புறம் சூரியோலகம், சூரியன் உலகம். அப்புறம் சந்திர உலகம். அப்புறம் வித்யுத்னா மின்னல். அந்த மின்னலை தாண்டினோடனே வருணன் உலகத்துக்கு அப்புறம் இந்திரனுக்கு அப்புறம் பிரம்மா, சத்தியலோகம். இதையும் தாண்டினா விரஜா நதி வரும். அதுக்கப்புறம் அந்த விரஜா நதியில் உள்ள இறங்கிட்டு அக்கறைக்கு போனால் இது, ஆனால் போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா மூல பிரகிருதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அங்கே பக்கம் போயாச்சுன்னா ஒளிமயமான அப்ராக்கிருத திருமேனி கிடச்சிரும். அப்புறம் அங்கேருந்து நம்ம வைகுண்டம் போக வேண்டிதான் பாக்கி. பிரம்மத்தை அடைஞ்சுடலாம். அங்கே போனவுடனே பிரம்மலோகம் ஸ்ரீவைகுண்டம் தான் அடுத்தது. இதுதான் இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை பற்றி மட்டும் சொல்கிறார். மொத்தம் 12 உலகம் அதை தாண்டினாத்தான் விரஜா நதியே வரும். அதுக்கப்புறம் வைகுண்டம். அடுத்தது வேறு மார்க்கத்தை பற்றி சொல்லுவார்.